ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேங்கோ யூடியூப் சேனல். நம்ம சேலத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம் உங்களுக்கு ஞாபகம் வரும். மாம்பழத்துக்கு பேர் போன இடம் பார்த்தீங்கன்னா நம்ம வரகம்பாடியில் பார்த்தீங்கன்னா மகசூல் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வர வர ரொம்ப கம்மியாயிடுச்சு. என்ன காரணம்னு சொல்லி கேட்குறதா இங்கே ஒரு ஃபேமிலி பார்க்க போகிறோம். நம்ம தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் தான். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மேலே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பலாம். பாப்பா மொபைல் எடுத்து ரெடியாக இருக்கா பாருங்கள். பைக் கிளம்ப போகுது. இயற்கையின் அழகை பாருங்கள். கிளம்பியாச்சு. பாப்பா வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கா. பாதி தூரம் வரைக்கும் தார் ஓடுறது, அதுக்கு மேலே ஃபுல்லாக மண் ரோடு தான். கொஞ்சம் சிரமம் தான் பைக் ஓட்டுறதுக்கு. பாருங்கள், ஃபுல்லாக மாமரமாக இருக்குது. வந்தாச்சு பாருங்கள், மண் ரோடாக இருக்குது. அது வீட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள், காட்டில் கம்பு போட்டிருக்காங்க. இங்கே தான் இப்போ மாமரம் நிறையா இருந்துச்சாமா, வெட்டிட்டாங்க. பாருங்கள், கிணறு இருக்குது, நீர்ப்பாசனமும் இருக்காமா. ஆறு வீட்டை பார்க்கலாம் வாங்க. பாருங்க, வெறும் மாந்தோ ஃபுல்லாக இருக்கு. இதாங்க அவர் வீடு, என் நண்பரோட வீடு. இதில் தான் குடியிருக்காங்க. கோழி வளர்த்துறது இடம் பாருங்க, அழகாக இருக்கு இடம் பார்க்கறதுக்கு. பசுமாடு பாருங்க. பாருங்க, நண்பரோட அப்பா வராது. அவர் தான் கொஸ்டின் கேட்க போகிறோம். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் அட்ரஸ் கேட்டு வருவாங்க. மாம்பழம் விற்கிற ஏரியா வரகம்பாடி எங்கே இருக்குன்னு சொல்லி கார்லேயே கேட்டு வருவாங்க. நானே சொல்லி அனுப்பியிருக்கேன். அவ்வளோ ஃபேமஸான ஏரியா. இப்போ மாம்பழம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் சிரமத்தில் இருக்குது. எங்கே இருந்தோ வந்து அங்கே கடையில் கூட எடுக்க மாட்டாங்க. நேரடியாக வந்து வாங்கிட்டு போவாங்க. நானே சொல்லி அனுப்பியிருக்கேன், வழி வைப்போங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழம் வரத்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. எங்கேயுமே கிடையாது. காயும் நல்ல மறையான இது, அந்த வாசனைலாம் கிடையாது. இப்போ வந்து இப்போ இருக்கிற இது வந்து முன்னெல்லாம் ஒரு பழம் ஒரு மரத்தடியில் கிடக்குதுன்னா கூட அந்த வாசனை வச்சு எடுத்துடுவாங்க. எங்கள் அப்பா காலத்தெல்லாம் அப்படி தான். அப்படியே காயெல்லாம் கலர் விட்டு ஆனால் மரம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா தான் இருக்கும். அந்த அளவுக்கு பேர் எடுத்துச்சு. ஆனால் இப்போ பேர் எடுக்கிற மாரி இல்லை. தரமும் குறைஞ்சி போச்சு. எல்லாமே வந்து இதாகிடுச்சு. அப்படி இருக்கும் தொலையா பார்த்தீங்கன்னா அப்படி கலர் விட்டு போய் அப்படி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் காய். அதை கொண்டுகிட்டு போனாலும் சேலம் மாவட்டத்தில் பேர் எடுத்தது அந்த கலர் தான். ஊதா கலர் விட்டு போய் மண்டிகை போனீங்கன்னா வரகம்பாடி மாம்பழத்துக்கு தான் ஃபஸ்ட்டு இடமே அதான். பேர் எடுத்தது வரகம்பாடி குண்டுங்கிற இடம் வந்து இது தான். இதில் தான் வந்தது. அதுவும் வரகம்பாடி ஊரில் கூட கிடையாது. இந்த காற்று வழியில தான் இந்த மாமரம் இருந்துச்சு. அப்புறம் இதுக்கு மேலே நான் இங்கே வைக்கத்தான் அவங்க வச்சது. ஆனால் வரம்பாடியில் இல்லை. இது கருப்பு கோயில், வாலடி தோப்பு, இங்கே இந்த இடம் தான் நம்ம இடம். இங்கே தான் மாமரமே. இங்கே விவரத்துக்கு இங்கே தான் இருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு வாசனையாக அப்படி போய் சேலம் வீதியில் போனால் அப்படியே அந்த மனமே வந்து அதை தூக்கிடும், தனியாக காட்டி கொடுக்கும். இது இப்போ போய் நீங்கள் எத்தனை தான் பழம் இதுனாலும் நீங்கள் போங்க பார்க்கலாம், அந்த வாசனையை வர சொல்லி பார்க்கலாம். காரணம் இதனால தான் நாங்கள் மாமரத்தை வச்சு வெறுத்து போய் சரி இது வந்து இதுக்கு மேலே வந்து இதுக்கு நம்ம ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பூச்சி தான் எல்லாம் முன்னே வந்து இந்த மருந்து கொடுத்து அந்த மருந்து அடித்தா பரவாயில்ல, இதெல்லாம் அடித்தா பரவாயில்ல, இதெல்லாம் மகசூல் வருது அப்படி இப்படின்னு சொல்லியே தான் வந்து மாமரத்தையும் இதை பூச்சி தாக்கல் அதிகமாக உற்பத்தி பண்ணி எல்லாம் இதுன்னு விட்டாங்க. இல்லைன்னா இந்த அளவுக்கு வராது. மாற்று வழி தான் கிடைக்கலீங்களா? மாற்று வழி ஏதாவது? மாற்று வழி வந்து எந்த மாற்று வழி நம்ம செய்ய ஏதோ வர மாதிரியா இருந்துச்சுன்னா அதை பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் எதுனா முயற்சி பண்ணி பார்த்தோம். ஒரு வருஷம் வந்து மாமரத்துக்கு மருந்து அடித்தா 50,000, 40,000, 30,000 இப்படி ஆகுது. அந்த இதுக்கு கூட வரலன்னா வரல. நம்ம எந்த மரத்தை வச்சு எப்படி மாற்று வழி பண்ணுறது?
இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரீங்க இப்படி விவசாயிகளுக்கு? விவசாயிங்களுக்கு என்னன்னா நஷ்டம்தான். லாபத்தெல்லாம் நாங்கள் அனுபவிக்கல. எந்த விவசாயம் இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த பகுதியில் அடிச்சாங்களா ஒரு காட்டுக்காரர் அந்தாண்ட போகுது, அந்தாண்ட அடிச்சாங்களா இந்தாண்ட வந்துருக்கு. இப்படி வரும்போது எந்த பூச்சியும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரே இதாக அடிச்சாதான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னைக்கு நான் அடிக்கிறேன் என் சௌரியத்துக்கு, நான் வந்து என் தேவைக்கு ஐயோ பூச்சி தாக்கல் வருது, நம்ம இந்த தப்பா நம்ம அடிக்கலாம் அப்படின்னு நான் அடிக்கிறேன். நான் அடிச்சு 10 நாள் இதுன்னு அதான் மாறிடுது. அவங்க என்ன பண்றாங்க, அதே இங்க வந்து இருக்குதுரா அப்படின்னு அந்தாண்ட அடிச்சா மறுபடியும் ரிட்டர்ன் இங்க வருது. இப்படி வரும்போது நம்ம எந்த மாற்று வழியும் பண்ண முடியும்? அது அங்கே இங்கே இருந்தா கூட அவ்வளோ தாக்கல் வராது. ஆனா எப்போ வந்து மாமரத்தை வந்து உற்பத்தி பண்ணாங்களோ அதிகம் வந்து இந்த ஏரியா பார்த்தா அன்னைக்கு வந்து மாம்பழத்தினுடைய இது பேர் வந்துச்சு. இப்போ கேட்க போனா பூச்சி தாக்கல் தான் அதிகம் நம்ம பேச முடியும், சொல்ல முடியும். இதனால வந்து அந்த மனமும் போயிடுச்சு, அந்த சுவையும் இல்லை. நாங்களாம் இங்கேருந்து வந்து நேரடியாக வந்து வாங்குன்னு சொல்லி இங்கேருந்து மெட்ராஸு எல்லா இடத்துக்கும் வெளி இடத்துங்களுக்கெல்லாம் காய் கொடுத்தோம். இன்னைக்கு இன்னமும் நேரடியாக கேட்குறாங்க. இந்த வருஷம் கூட ஒரு வக்கீல் வந்து, ஏப்பா நான் மெட்ராஸுக்கு வந்து ஆளுங்களுக்கு அனுப்பணும்னு ஏன் அந்த மாதிரி பண்ண 5000 10,000 வாங்கி அனுப்பிவிடுவார். இப்போ இந்த வருஷம் ஒரு காய் கூட இல்லைங்க ஐயா, என்ன பண்ணிட்டோம், கொடுக்கறதுக்கு காய் இல்லை. இல்லை, அவரு வந்து வச்சிருந்த செடி ஒரு செடி வந்து வச்சிருக்கிறாரு, இதில் அஸ்தம்பட்டியில் இருக்கிறாரு. இங்கேருந்து வாங்கிட்டு போய் அவரு அங்க இருந்த இடத்துல வந்திருக்குது, அவரு எங்களுக்கு கொடுக்குறாரு. அங்கிருந்து உங்களுக்கு வருது. இப்ப அவ வந்து வர சொல்லி, சரி இந்தா நீ கொடுக்கல நானாவது தரேன் வா அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்து இருக்குதுன்னா அப்புறம் நம்ம எந்த விவசாயத்தில் எப்படி முன்னேற்றம் பண்ண முடியும்? இப்படி இருக்குதுப்பா. அதனால தான் வந்து சரி இதுக்கு மேலே பார்க்கலாம், மரத்தை வந்து நிழல கொஞ்சோண்டு பறிச்சு நம்ம 2 சைடு இலையில மட்டும் அங்கன்னா விட்டு பார்ப்போம், இதில் என்ன வருது அப்படிங்கிறதுக்கு பார்க்கறதுக்கோசரம் நான் இந்த வேலை செஞ்சேன். இதை வந்து நம்ம வச்ச பயத்தை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் நாங்கள் செய்யலை. ஆனால் காத்தோட்டம் வெயில் இருக்கணும், தனிப்பட்ட மரம் ஒன்னோட ஒன்று மோதக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும் இது வந்து சேகரித்து வச்சு பார்ப்போம்னு இப்பயும் ஒரு 20-25 மரம் வச்சிருக்கேன், போராமல் அழிக்க கிடையாது. அதனால வந்து நமக்கு தேவைப்பட்டதை வச்சிருக்கிறோம் பார்க்கலாம். ஆனால் பூ எடுக்கிறதெல்லாம் நல்லா முன்கூட்டியே வருது, எல்லாமே செய்யுது. அதெல்லாம் வராத போகலாம், ஆனால் வந்தால் இந்த பூச்சி தாக்கல் அதிகமாக உற்பத்தி ஆகும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அவர் காட்டினது. செடி எல்லாமே பூச்சி நிறையா இருக்குதுன்னு சொன்னார். வெள்ளை பூச்சி மாதிரி ஒன்று அடுக்கு மரத்தையே ஃபுல்லாக அழிச்சிருது அப்படின்னாரு. அவர் காட்டுவார் பாருங்கள். அவர் மரத்தில் ஏறி இந்த இலை தட்டினதும் அந்த பூச்சி நிறையா பறக்குது அதுலேருந்து. இந்த ஏரியா ஃபுல்லாக அந்த பூச்சி வெள்ளை பூச்சி தான் மாமரத்தையே ஃபுல்லாக அழிச்சிருது, மகசூல் வரமாட்டேங்குது அப்படின்றாரு. ஒவ்வொரு தோப்புக்கும் அப்படி ஜம்ப் ஆகிடுதாம்மா. இந்த காட்டுக்கு மருந்து அழிச்சாங்கன்னா அங்கே இருக்கிற வெள்ளை பூச்சிலாம் அடுத்த காட்டுக்கு போயிடுது, அங்கே இருக்கிற மரத்தெல்லாம் அழிச்சிருது அப்படிங்கிறாரு. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவாக இருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.